ஆசீர்வதியுங்கள். நன்றி மகனே, இந்நாள் உமக்கு பொன்னாளாக அமையட்டும். நன்றி தந்தையே, நான் காவலரை வணங்கிவிட்டு வருகிறேன். சென்று வா மகனே. காட்சி 1. இடம் அரண்மனை அரசவை. பங்குபெறுவர் ராஜா, இளவரசர், காவலாளி. நிகழ்வு இளவரசரின் மரியாதை குணம். தந்தையே, வா மகனே. வருகிறேன் தந்தையே. வழக்கம் போல் என்னை ஆசீர்வதியுங்கள். நன்று மகனே. ஆகட்டும், சென்று வா. நன்றி தந்தையே. காவலரே, காவலரே. வணக்கம். வருகிறேன் காவலரே. சென்று வருகிறேன். காட்சி 2. இடம் அரண்மனை அரசவை. பங்குபெறுவர் ராஜா, இளவரசர், காவலாளி. நிகழ்வு இளவரசரின் மரியாதை குணம். அடடே, இன்று தாமதமாக எழுந்து விட்டோமே, என்ன செய்வது? தந்தையிடம் சென்றால் அவர் கண்டிப்பாக கண்டிப்பார் நம்மை. என்ன செய்வது? சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். வா மகனே வா. ஏன் இவ்வளவு தாமதமாய் வந்துள்ளாய்? தந்தை, அது வந்து ஏன் இழுத்துக் கொண்டிருக்கிறாய்? பதில் சொல். இரவு சற்று உறங்குவதற்கு தாமதமாகிவிட்டது தந்தையே. காலையில் குளிராக வேறு இருக்கிறது அல்லவா, அதனால் என்னால் சரியாக உறங்க முடியவில்லை. அதனால் காலையும் உறங்கிவிட்டேன். இனிமேல் இப்படி தாமதமாக்காதே. அனுதினமும் அதிகாலையில் எழுந்து கொள் மகனே. சரி தந்தையே, நாளை முதல் நான் விரைவாக எழுந்து வந்து விடுகிறேன். நன்று மகனே. வழக்கம் போல் என்னை ஆசீர்வதியுங்கள். நன்று, சென்று வா மகனே. நன்றி தந்தையே. காட்சி 3. இடம் அரசவை. பங்குபெறுவர் ராஜா, இளவரசர், காவலாளர். இளவரசரின் நண்பர். நிகழ்வு நண்பரின் தீய அறிவுரையும் இளவரசின் மனமாற்றம். ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. நண்பர்கள் வேறு வந்து விடுவார்கள். என்ன செய்வது? சரி, இன்று காவலரை வணங்காமல் செல்வோமா, இல்லை தேவனை வணங்காமல் செல்வோமா? என்ன செய்வது? இளவரசர் தினமும் காலை அதிகாலமே வந்து என்னை வணங்குவது வழக்கமே. ராஜாவை வணங்கி என்னை வணங்காமல் இருப்பது என்னவோ. இளவரசரை காணுமே. ஏன் இந்த நாளிலே இளவரசரை காணாமல் ஆகிவிட்டது? ஒருவேளை உடல்நல குறைவால் அவர் தூங்கிவிட்டாரோ என்னவென்று தெரியவில்லையே. இளவரசரை காணவில்லையே. இளவரசரே, வாருங்களடா. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் இன்று தாமதமாக எழுந்து விட்டேன். என் தந்தையை வணங்கிவிட்டேன். அடுத்து காவலரை வணங்க வேண்டும் அல்லவா, அதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். காவலரையா? காவலரை நீ ஏன் வணங்க வேண்டும்? ஒரு ராஜ அரண்மனையில் இளவரசன் அல்லவா நீ? வா, நாம் போய் விளையாடுவோம். இல்லை, அனுதினமும் நான் காவலரை வணங்குவதும் வழக்கம். அனுதினமும் நீ காவலரை வணங்குவது அவசியம் இல்லை. அற்ப காவலரை வணங்குவதற்கு உனக்கு வேண்டியதில்லையே. நீ ராஜாவை வணங்குவது அவசியம். காவலரை நீ வணங்க வேண்டியதில்லையே. வேண்டாம், வா, நான் உனக்கு புரியும்படி சொல்கிறேன். சரி, வாருங்கள், செல்வோம். காட்சி 4. இடம் இளவரசர் அறை. பங்குபெறுவர் இளவரசர், காவலாளி. நிகழ்வு காவலாளி உபசரிப்பும் இளவரசின் கோபமும். ஏண்டா நீ எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்க? ஜாலியா மூடலையே இல்லையே, என்ன டென்ஷனா இருக்க? எனக்கு விளையாட விருப்பம் இல்லை. நான் சென்று வருகிறேன். ஏன் நீ வந்ததிலிருந்தே ஒரு மாதிரியா இருக்கிறாய்? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் இன்று சென்று நாளை வருகிறேன். சரி, நீ சென்று வா. சரி, நண்பர்கள் கூறுவதும் சரிதான். நான் இவ்வளவு பெரிய அரண்மனைக்கு சொந்தக்காரன். நான் சென்று ஒரு காவலரை வணங்குவதா? என்ன இது? இது நம் ராஜ அரண்மனைக்கே மிகப்பெரிய அவமானம். நான் இன்று முதல் இச்செயலை செய்யவே கூடாது. நான் செய்ய போவதில்லை. நான் இனி காவலரையும் வணங்கப் போவதில்லை. தந்தையிடம் இன்றே சென்று இதை பற்றி பேசியாக வேண்டும். காட்சி 5. இடம் அரசரின் அறை. பங்குபெறுவர் ராஜா, இளவரசர், காவலாளி. நிகழ்வு ராஜாவின் இளவரசருக்கும் இடையே நிகழும் வாக்குவாதம். இல்லை, இனி காவலரை வணங்கக்கூடாது. நான் ஏன் காவலரை வணங்க வேண்டும்? அவர்தான்
இளவரசராகிய என்னை வணங்க வேண்டும். நான் இன்று முதல் காவலரை வணங்கவே போவதில்லை. இளவரசரை காணவில்லையே, ஏதாவது உடல்நலக் குறைவால் இருப்பாரோ? சென்று பார்த்து வருவோம். இளவரசரே, தங்கள் முகம் வாட்டமாய் இருக்கிறது என்ன? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் வந்த வேலையை கூறிவிட்டு செல்லலாம். ஏன் இளவரசரே? தாங்கள் பால் அருந்தும்படியாய் நான் கொண்டு வந்திருக்கிறேன் இளவரசரே. எனக்கு பால் அருந்த விருப்பமில்லை, எடுத்து செல்லுங்கள். கொஞ்சம் பால் அருந்தினால் சரியாய் இருக்குமே இளவரசரே. வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். இத்துடன் கிளம்புங்கள் இங்கிருந்து. எதற்காக இங்கு வருகிறார்? இவரைத்தான் எனக்கு பிடிக்கவில்லையே. அனுதினமும் இவரை வணங்குவது எனக்கு பிடிக்கவே இல்லை. இதனால் எனக்கு எத்தனை அவமானம்! என் தோழர்களிடமும் வெளியில் உள்ள ஆட்களிடமும் எல்லாரும் என்னை இழிவாக பேசுகிறார்கள். என் தந்தையை வணங்குவதில் ஒரு நியாயம் உள்ளது. நான் ஏன் சென்று தினமும் காவலரை வணங்க வேண்டும்? இது என் ராஜ குலத்திற்கே மிகப்பெரிய அவமானம். நான் இன்று முதல் இதை செய்ய போவதில்லை. காவலரை இங்கு வாருங்கள். ஏன் தங்கள் முகம் வாட்டமாக உள்ளது? வாழ்க ஐயரே. ஏன் தங்கள் முகம் வாட்டமாக உள்ளது? இல்லை, இந்த நாளில் இளவரசரை சந்திக்கும்படி வராததினாலும் இளவரசருடைய அறைக்கு சென்று பால் அருந்தும்படி நான் கேட்டுக்கொண்டேன். இளவரசர் ஏதோ கோபமாய் இருப்பதை நான் அறிந்து கொண்டேன். ஐயரே, இருங்கள். காவலரை உடனே இளவரசரை அழைத்து வாருங்கள். மகனே வா. கூறுங்கள் தந்தையே. ஏன் பால் அருந்த மறுத்து விட்டாயா? எனக்கு பால் அருந்த பிடிக்கவில்லை, அதனால் நான் அருந்தவில்லை. ஏன் மகன் இவ்வளவு கோபம்? ஒன்றுமில்லை தந்தையே. ஒரு நாட்டின் இளவரசனாக இருந்து கொண்டு உனக்கு இவ்வளவு கோபம் ஆகாது மகனே. அதையே தான் நானும் சொல்கிறேன். ஒரு நாட்டின் இளவரசனாக இருந்து கொண்டு நான் ஏன் சென்று காவலரை வணங்க வேண்டும்? கோபம் கொள்ளாது மகனே. சற்று அமைதி கொள். நீ காவலரை அனுதினமும் வணங்கிதான் ஆக வேண்டும். இல்லை தந்தையே, அது என்னால் செய்ய இயலாது. என் தோழர்கள் என்னை மிகவும் இழிவுபடுத்தி பேசுகிறார்கள். நீ காவலரை வணங்குவதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அதான் நான் சொல்வதின் கட்டளை. இல்லை தந்தையே, இச்செயலை என்னால் இனிமேல் செய்ய இயலாது. நான் இன்று இவ்வாறு நீங்கள் கூறிக்கொண்டிருந்தால் நான் கோட்டையை விட்டு விரைவில் வெளியேறி விடுவேன். இதுவே என் விருப்பம். கடவுளே, என் மகன் இப்படி புரிந்து கொள்ளாமல் தவிக்கின்றான். நான் என்ன செய்து கொள்வேன்? இவனுக்கு எப்படியாவது நம் ரகசியத்தை அவனுக்கு தெரிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்வது? ராஜ அரண்மனையில் அரசர் ஏதோ புலம்பிக் கொண்டிருப்பதாகவும் ராஜாவுடைய முகத்தில் ஏதோ ஒரு சோகம் தெரிவதாகவும் தெரிகிறது. சரி, நாம் ராஜாவை சந்திப்போம். வாங்க காவலரே. வருகிறேன் ஐயரே. இங்க நம்ம அரசத்தில் நடந்தது எல்லாம் உனக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். நேற்றைய தினத்தில் இளவரசர் என்னை சந்திக்கும்படி வராததும் அவர் பால் அருந்தும்படி நான் சென்றதும் அவர் கோபமாய் இருப்பதை மாத்திரம் நான் அறிந்து கொண்டேன். வேற எதுவும் எனக்கு தெரியாது ஐயரே. ஆம் காவலரே, தம் மகன் தம்மை எதிர்த்து பேசுகின்றான். தீயவர்களின் சொல் கேட்டு தம்மிடம் எதிர்த்து பேசுகின்றான். தாம் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறேன் வேற கூறுகிறான். அதனால் என்ன செய்வதென்று புரியாமல் தாம் ரகசியத்தை அவனிடம் கூறிடலாம் என்று நினைக்கின்றேன். இல்லை, இளவரசர் ஏதோ தீய நண்பர்களுடைய பழக்கவழத்தில் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்பதை நான் அறிகிறேன். ஆனாலும் நாம் எப்படியாவது ஒரு தருணம் கொடுத்து இளவரசரை மீண்டும் அந்த நம்முடைய அரண்மனையை விட்டு வெளியே செல்லாதபடி ஒரு தருணத்தை நாம் பார்ப்போம். இப்பொழுதே நாம் இளவரசரை சந்திக்கலாம். சரி, நாளை விடிந்ததும் நான் தம் மகனிடம் நான் புரிய வைத்துக் கொள்கிறேன். சரி ஐயரே. மகனே, மகனே. தந்தையே, நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? கூறியிருந்தால் நானே வந்திருப்பேனே. பரவாயில்லை மகனே, நான் தான் வந்துள்ளேன். வாருங்கள் தந்தையே, அமருங்கள். இருக்கட்டும், நீ அமரு மகனே. நீங்கள் முதலில் அமருங்கள் தந்தையே. சரி, நீ அமரு. கூறுங்கள் தந்தையே, தாங்கள் வந்த காரணம்?
நேற்று தம்மிடம் அவ்வளவு கோபமாய் நடந்து கொள்வதற்காக தான் வந்துள்ளேன். கூறுங்கள் தந்தையே, என்ன காரணம்? தன்னுடைய துயரத்தை நான் உன்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்துள்ளேன் மகனே. கூறுங்கள் தந்தையே. இதுவரை யாருக்கும் அறியாத ஒரு ரகசியத்தை தம்மிடம் கூற வந்துள்ளேன். கூறுங்கள். சில வருடங்களுக்கு முன்பு தமக்கு ஒரு குழந்தை இல்லை என்று நான் தவித்துக் கொண்டிருந்த பொழுது தம் துயரத்தை காவலிடம் ஒரு நாள் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் அவர் ஒரு நாள் வேட்டைக்கு சென்று கொண்டிருந்த பொழுது நடுக்காட்டில் ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. அந்த அழுகுரல் யார் என்று பார்த்த பொழுது அங்கு ஒரு குப்பை கிடங்கில் அச்சத்தம் கேட்டது. அங்கு அச்சத்தம் கேட்ட உடனே காவலர் ஒரு நாள் அவரிடம் சென்று பார்த்த பொழுது அங்கு ஒரு குழந்தை இருந்தது. ஒரு ஆண் குழந்தை இருந்தது. அந்த ஆண் குழந்தைய ஒரு கையோடு எடுத்துக்கொண்டு தம் அரண்மனைக்கு கொண்டு வந்து தம் இரு கைகளால் என்னிடம் ஒப்படைத்தார் மகனே. அம்மகன் வேறு யாரும் இல்லை மகனே, நீதான். அடடே தந்தையை, என்ன கூறுகிறீர்கள்? ஆமா மகனே, நீ அவரை நன்றி கூறும் விதமாகத்தான் நான் அவரை அனுப்பினும் வணங்க சொன்னேன். ஆனால் நீங்க ஒரு என்னிடமே கோபம் கொள்கிறாய். ஏன் தந்தை இவ்வளவு நாள் இந்த உண்மையை என்னிடம் இருந்து மறைத்து விட்டீர்களே? நான் உன்னிடம் கூறினால் நீ என்னை விட்டு சென்று விடுவாய் என்ற வருத்தத்தில் நான் தேடவில்லை மகனே. இல்லை இல்லை தந்தையே, நான் இனி உங்களை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். இனிமேல் கட்டாயமாக நான் உங்களையும் காவலரையும் தேவனையும் கட்டாயமாக வணங்குவேன். மிக்க மகிழ்ச்சி மகனே. என்னை மன்னித்து தந்தையே. நன்றி மகனே. சகல ஆஸ்திக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் நீயே சுதந்திரவாளி மகனே. நன்றி தந்தையே. அடடே, எவ்வளவு பெரிய தவற்றை செய்து விட்டேன் நான். முதலில் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆனால் நான் அதை செய்ய மறுத்துவிட்டேன். காலையில் எழுந்ததும் எப்பொழுதும் தேவனை தொழுவேன், அதை செய்யவும் மறுத்துவிட்டேன். காவலரை வணங்குவேன், அதை செய்யவும் மறுத்துவிட்டேன். இதற்கெல்லாம் காரணம் நான் அன்று தாமதமாக எழுந்ததும், அன்று தேவனை வணங்காமல் தந்தையிடம் மட்டும் வணங்கிவிட்டு காவலரை வணங்காமல் என் நண்பரின் அறிவுரையை கேட்டதும் தான் இத்தனைக்கும் காரணம். இனிமேல் இத்தவற்றை செய்யவே கூடாது. நான் என் வேலைகளை முறையாக செய்து முடிக்க வேண்டும். இந்த டிசம்பர் 25 முதல் மற்றவர்களுக்கு கீழ்ப்படியும் ஒரு பண்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். காட்சி 7. இடம் அரசவை. பங்கு பெறுவர் இளவரசர் காவலாளி. நிகழ்வு இளவரசரின் மனம் திருப்பு. காவலரே, காவலரே, வாருங்கள் இளவரசரே, உடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் காவலரே. நேற்று உங்கள் மீது அவ்வளவு கோபம் கொண்டு விட்டேன். நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லுவானேன். நன்றி இளவரசரே, தாங்கள் சென்று வாருங்கள். என்னை மன்னித்து விடுங்கள், மறுமுறை கேட்டுக்கொள்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை இளவரசரே. சரி காவலரே, இந்த அரண்மனைக்கு நான் வர காரணம் நீங்கள் தான் என்று என் தந்தை என்னிடம் கூறிவிட்டார். இனி நீங்கள் மறைக்க வேண்டாம். இனிமேல் நான் உங்களை கட்டாயமாக வணங்கி விடுவேன். அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் இளவரசரே. நீங்கள் இங்கு வருவது, இந்த அரண்மனைக்குள்ளே நீங்கள் வருவதற்கு ராஜாதி ராஜாவே காரணம். நான் ராஜா செய்த கட்டளையின்படியே நான் இந்த காரியத்தை செய்தேன். நன்றி இளவரசரே. நன்றி காவலரே, நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். கொண்டு வாருங்கள். இந்த கதையிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க? ஏதோ ஒரு பேர் வந்தாங்க நடந்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? நாடகம் புரிஞ்சுதா உங்களுக்கு? இது ஒரு கீழ்ப்படிதலை பத்தி. அந்த ராஜாவா அரண்மனையில் இருந்தவங்க நம்ம இயேசு மகாராஜா. அந்த அரண்மனைக்குள்ள வந்த இளவரசர் ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் தான். மூன்றாவதா வந்த காவலர் தான் நம்ம ஊழியக்காரரு. மூன்றாவதா வந்த ஊழியக்காரர் நம்மளோட ஊழியக்காரர் தான், காவல்காரர் தான் நம்மளோட ஊழியக்காரரு. இத கேட்காதபடி கீழ்ப்படியாம ஒரு நாள் அதிகாலமே எழுந்திருக்காம நண்பர்களோட வார்த்தையை கேட்டு அவன் ராஜாவினிடத்துல கோவித்து கொண்டதும், அரண்மனையை விட்டு வெளியே போறேன்னு சொன்னதும், சர்ச்சை விட்டு வெளியே போறேன்னு சொன்ன